அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் தூணை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் தூணை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான குணத்தை பெருக்கி அன்போடு நினைவு செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும்.
அதன் காலம் வரையிலே உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும் சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும் சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும் இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும் அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும் शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? பாபா முரளியில் ஃபுல்லாக சொல்கிறாரு, துக்கமான உலகத்தை மறந்துடுங்க, உங்களுக்காகவே நான் சுகமய உலகத்தை படைப்பதற்காக வந்துள்ளேன். சங்கமயுக நேரம் என்பது மிக மிக குறுகிய காலம்தான். 5000 வருஷத்துக்கு தேவையான சேமிப்பையும் 5000 வருஷத்துக்கு தேவையான பலனையும் அடைவதற்காக பாபா இப்போ நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். பாபா சொல்கிறாரு, விஸ்வ சேவையும் பண்ணணும், சுயத்துக்கான சேவையையும் நம்ம செய்யணும். ரெண்டுலேயுமே பேலன்ஸாக எப்படி இருக்கிறதுங்கிற கல்வியை தான் பாபா நமக்கு வாணி மூலமாக கற்றுக் கொடுக்குறார். 2/9/25 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே तुम विश्व में शांति स्थापन करने के निमित्त हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகிலும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். इसलिए तुम्हें कभी अशांत नहीं होना चाहिए. ஆகையினால் நீங்கள் ஒரு பொழுதும் அசாந்தி ஆகவே கூடாது. மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு, இன்றைக்கி மனசு சரியில்லை, இன்றைக்கி மனசு நல்லா இல்லை, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அசாந்தி ஆகக்கூடாது. பாபா क्वेश्चन கேட்குறாங்க, बाप किन बच्चों को फरमान बरदार बच्चे कहते हैं? பகவான் பாபா எந்த குழந்தைகளை கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் என்று கூறுகின்றார்? பதில், बाप का जो मुख्य फरमान बच्चे अमृत वेले उठकर बाप को याद करो. इस मुख्य फरमान को पालन करते हैं. सफेरे स्नान आदि कर फ्रेश हो मुकर्रर टाइम पर याद की यात्रा में रहते. बाबा उन्हें सपूत फरमान वरदार कहते हैं. எந்த குழந்தைகள் பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கிறாங்க, முதல் கட்டளை, முக்கிய கட்டளை, பாபாவோட கட்டளை, முதல் கட்டளை எதுவென்றால், அதிகாலை அமிர்த வேளை நேரத்தில் எழுந்து பாபாவை நினைவு செய்வது அவசியம். இது முக்கியமான ஒரு கட்டளை, இதை நாம் பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி குறிப்பிட்ட டைம், எந்த டைமில் பாபா யோகா சொல்லியிருக்காரோ அந்த டைமில் நினைவு யாத்திரை செய்கின்றார்கள். யார் நினைவு யாத்திரை செய்கிறாங்க, அவர்களை பாபா எடுத்துக்காட்டான நெருங்கிய குழந்தை என்றும் கட்டளைக்குட்பட்டு நடக்கக்கூடிய குழந்தை என்றும் கூறுகின்றார். வஹி ஜாக்கர் ராஜா பனேங்கே, அவர்களே ராஜா ஆகிறாங்க எதிர்காலத்தில். கபூத்து பச்சே தோ ஜாடு லகாயேங்கே, புறம்பாக நடக்கக்கூடிய குழந்தைகள் வேலை செய்வதற்கு தகுதியானவராக ஆயிடுவாங்க. பாபா சொல்கிற சத்தியுகத்தில் என்ன பண்ணு, க்ளீனிங்லாம் இருக்கும் இல்லையா, கூட்டுற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லாமே இருக்கும் அங்கேயும். ஸோ அதுக்கு அவங்க யூஸ் ஆகுவாங்க. ஓம் சாந்தி. इसका अर्थ तो बच्चों को समझाया है. ஓம் சாந்தி. இதோட அர்த்தத்தை பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்கார். ஓம் அர்த்தாத் மே ஆத்மா ஹூ, ऐसे सब कहते हैं जीवात्मा, जरूर और सब आत्माओं को एक बाप. ஓம் என்றால் நான் ஆத்மான்னு அர்த்தம்.
எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஜீவாத்மா, அதாவது எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு பகவான், எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு பகவான். ஓம்னா பகவான்னு சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறார்? ஓம்னு அர்த்தம் என்ன? நான் ஆத்மா, भगवान वेरे நம்ம வேற இல்லையா? शरीर के बाप अलग अलग होते, ये भी बच्चों की बुद्धि में है। हद के बाप से हद का, बेहद का बाप से बेहद का वर्षा मिलता है. शरीरத்துக்கு தனித்தனி அப்பா இருக்காங்க ஒருத்தங்களுக்கும். ஆனால் புத்தியில் இந்த விஷயம் நமக்கு தெளிவாயிட்டு, எல்லைக்குட்பட்ட அப்பாட்டேருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி நமக்கு கிடைக்கின்றது. இஸ் சமய மனுஷ சாகத்தே விஸ்வமே சாந்தி ஹோ. இந்த நேரம் எல்லாருமே விரும்புவது உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும். अगर चित्रों पर समझाया जाए तो शांति के लिए कलयुग अंत सतयुग आदि के संगम पर ले आना चाहिए. பாபா சொல்கிறாங்க, கலியுகத்தோட முடிவு சத்தியுகத்தினுடைய ஆரம்பம். சங்கம யுகத்தை பற்றிய விளக்கங்களை சொல்லுங்க. பாபாவோட சித்திரங்கள், படங்கள் இருக்குல்ல, பட விளக்க புக், அதில் முக்கியமானது 4 யுகங்கள் மட்டுமல்ல, இப்போ நடக்கக்கூடிய யுகம் எப்பேற்பட்ட விலை மதிப்பான யுகம் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டும். ஏகே சத்தியுக நई दुनिया उनमें एक धर्म होता, पवित्रता, शांति, सुख. பாபா சொல்கிறார், சத்தியுகத்திலேருந்து தொடங்குங்க, சங்கம யுகத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நெக்ஸ்ட்டு வாங்க சத்தியுகம் என்பது ஒரே தர்மம் என்பது இருக்கக்கூடிய யுகம், அது ஒன்றுதான். அங்கே தூய்மை, சாந்தி, சுகம் அனைத்துமே இருக்குது. उनको कहा ही जाता है हेवन, ये तो सब मानेंगे. அதற்கு பேரு ஹெவன், ஸ்வர்க்கம்னு சொல்லுங்க, எல்லாருமே ஏற்றுப்பாங்க. நை துனியாமே சுக்குஹே துக்கு ஹோன சகே. புது உலகத்தில் சுகம்தான் இருக்குமே தவிர துக்கம் இருக்க முடியாது. இது பாபா இது சொல்கிறது ரொம்ப சகஜம். शांति अशांति की बात यहाँ विश्व पर ही होती है. அமைதி, அமைதியற்ற நிலை, இதெல்லாமே இந்த உலகத்தில் தான் ஏற்படுது. வத்தோகை நிர்வாண் தாம் ஜஹா சாந்தி அசாந்தி கா பிரஷ்ன ஹி நஹி உட் சக்தா. பாபா சார் நிர்வாண தாமம், பரந்தாம வீட்டில் சாந்தி அசாந்திங்கிற கேள்வி எழ முடியாது. ஏன்னா அந்த உலகத்துக்கு பேரே என்ன? சாந்தி தாமம். அங்கே தேகம் இருக்காது, யாருக்கும் கணக்கு வழக்கு இருக்காது. கணக்கு வழக்கை நம்ம அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆத்மா சுதந்திரமாக, இண்டிபெண்ட்டாக பாபா பக்கத்தில் சாந்தமாக இருக்குது. बच्चे जब भाषण करते हैं तो पहले विश्व में शांति की बात ही उठानी चाहिए. உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற சொற்பொழிவை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். मनुष्य शांति के लिए बहुत प्रयास करते, उनको प्राइस भी मिलती रहती है. वास्तव में इसमें दौड़ी करने की बात है ही नहीं. அமைதிக்காக உலகத்தில் நிறைய பிரயாசம் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாங்க, அமைதி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கூட கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஓடி அலைஞ்சி திரியணுங்கிற அவசியம் இல்லை, அமைதியை தேடி அலைஞ்சி திரியணுங்கிற அவசியம் இல்லை. பாப் कहते हैं सिर्फ अपने स्वधर्म टिको, विकर्म विनाश हो जाएंगे. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்மஸ்திதியில் சாந்தியில் நிலைத்திருங்க, மனசை நிலைப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுடைய விகர்மங்கள், பாவங்கள்லாம் அழியும். ஸ்வதர்மே டிக்கிங்கி தோ சாந்தி ஹோ ஜாயேகி. எப்போ நான் ஆத்மா, என்னுடைய ஸ்வதர்மம் அமைதின்னு அமைதியாக இருக்கோமோ அப்பொழுது அமைதி நம் மூலமாக ஏற்படும். தும் ஹோஹி எவர் சாந்த் பாப்கே பச்சே. நீங்கள்
எப்பொழுதும் சாந்தியாக இருக்கக்கூடிய பாபாவின் குழந்தைகள். பாருங்க எவ்வளோ நல்ல பாயிண்ட்டு பாபா கொடுக்குறாரு. எப்போதுமே எவர் சாந்த். யார்? ஸ்ரீ பாபா. அவருடைய குழந்தைகள் நாமளும் எப்படி இருக்கணும்? மாஸ்டர் எவர் शांत। ये वर्षा उनसे मिलता है, उनको कोई मोक्ष नहीं कहेंगे। இந்த பிராப்தி பாபாட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கிதே தவிர வேறு யாருக்கும் மோக்ஷம் கிடையாது. பாபாவுக்கும் मोक्षम கிடையாது. मोक्ष तो भगवान को भी नहीं मिल सकता, भगवान को भी पार्ट में ज़रूर आना है। பாபா சொல்கிறார், உங்களுக்கும் மோட்சம் கிடையாது, பகவானுக்கும் மோட்சம் கிடையாது. அவரும் பார்ட் ப்ளே பண்ண கட்டாயமாக இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். कहते हैं कल्प 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 के संगम युग में आता हूँ। कल्पा कल्पा संगम युगத்தில் நான் வர்றேன். भगवान को मोक्ष नहीं तो बच्चे फिर मोक्ष को कैसे पाएंगे? உலகத்தில் எல்லாரும் கடவுளே மோட்சம் கொடுங்க, மீண்டும் பிறவாத நிலை கொடுங்க, இந்த உலக வாழ்க்கை பிடிக்கல, துக்கமாக இருக்குது, இதிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாபா விளக்கம் கொடுக்குறார். பகவானுக்கே மோட்சம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்க முடியும்? ये बातें सारा दिन विचार सागर मंथन करने की हैं. இந்த விஷயத்தை பற்றி ஃபுல் டே நல்லா கடைஞ்சி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுங்க. बाबा तो तुम बच्चों को ही समझाते, तुम बच्चों को समझाने की प्रैक्टिस जास्ती है. பாபா குழந்தைகளுக்கு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் இதை பற்றிலாம் புரிய வைக்கக்கூடிய ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஞானம் கொடுக்கக்கூடிய சேவா பண்ணுறோம் இல்லையா? ஸ்ரீ பாபா समझाते तो तुम सब ब्राह्मण ही समझते हो. ஸ்ரீ பாபா சொல்லும்போது பிராமணர்களாகி நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. விசார் சகர் மந்தன் தும்கோ கர்னா ஹே. இப்போ நீங்கள் தான் இந்த ஞானத்தை நல்ல சிந்தனை செய்ய வேண்டும். சேவைக்காக நீங்கள் தான் ஆஜராகிருக்கீங்க. தும்கோ போத்து சம்ஜானா ஹோத்தா. பாபா உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. தின் ராத் சர்வீஸ்மே ரேத்தே. फुल डे இரவு பகலும் நீங்கள் சேவையில் இருக்கீங்க. म्यूजियम में सारा दिन आते ही रहेंगे. रात्रि को 10-12 तक कहाँ आते? सवेरे 4 बजे से भी कहाँ कहाँ सर्विस करने लग पड़ते हैं. ராத்திரி 10-11 மணி வரைக்கும் சில இடங்களில் வந்துட்டே இருக்காங்க. பாபா சொல்கிறாரு, 4 மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கங்கே போய் சேவா பண்ணணும். यहाँ तो घर है. बाबा வீடு, இது வீடு. जब चाहे तब बैठ सकते. सेंटर्स में तो बाहर से दूर दूर से आते हैं, तो टाइम मुकर्रर रखना पड़ता है. பாபாவோட சென்டர் வீடு. நீங்கள் வீட்டில் யோகாவில் உட்காரலாம், ஆனால் வெளியில் தூரத்துலேருந்து வராங்க இல்லையா? பாபா சொல்கிறார், குழந்தைகள் இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க, அதனால பாபா என்ன பண்ணுறாராம், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுறார், இந்த டைம்குள்ளார வாங்கன்னு. यहाँ तो कोई भी टाइम बच्चे उठ सकते, परंतु ऐसे टाइम तो नहीं पढ़ना जो बच्चे उठे और जुटका खावे, इसलिए सफेरे का टाइम रखा जाता. நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரிச்சு வாணி படிக்கலாம், ஆனால் பாபா சொல்கிறார், அதிகாலையில் உட்காந்து படிச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும்ல, அதனால பாபா காலையில் 6 to 7:30 8 படிங்க. அந்த ஃபிக்ஸடு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. जो स्नान आदि कर फ्रेश हो जावे, फिर टाइम पर नहीं आते, उनको फरमान वरदार नहीं कर सकते. காலையில் யோகா முடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு பாபா வீட்டுக்கு ஞானம் கேட்க டைம் படி வரணும். அப்படி வராத குழந்தைகளை கட்டளைக்கு புறம்பான குழந்தைகள் என்றுதான் சொல்ல முடியும். लौकिक बाप को सपूत कपूत बच्चे होते हैं ना, बेहद के बाप को भी होते हैं. இப்படி லௌகீகத்தில் 2 குழந்தைங்க இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு. ஒரு குழந்தை சொல்கிறபடி கேட்குற குழந்தை, இன்னொரு குழந்தை கேட்காத குழந்தை. ஒரு குழந்தை அம்மா அப்பாவுடைய ஆக்ஞைப்படி நடக்குது, இன்னொரு குழந்தை தன் இஷ்டத்துக்கு தான் நடக்குது. அதே போல தான் பாபாவுக்கு இங்கேயும் எனக்கும் அப்படி தாங்கிறாரு. சபூத் ஜாக்கர் ராஜா பனேங்கே, கபூத் ஜாக்கர் ஜாடு லகாएंगे.
பகவான் கட்டளை சொல்கிறபடி நடக்கக்கூடிய குழந்தைங்க ராஜா ஆயிடுவாங்க, நடக்காத குழந்தைகள் வீடு கூட்டக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க. மாலும் தோ ச படு ஜாத்தா ஹேனா, நடையுடைய பாவனையை வச்சே தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா? श्री कृष्ण जन्माष्टमी पर समझाया श्री कृष्ण का जब होता तब स्वर्ग. கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எவ்வாறு பிறப்பு ஏற்படுது, எங்கே, அதுக்கு பேர் தான் ஸ்வர்க்கம். ஏக்கி ராஜ்ய ஹோத்தா, அவருடைய பிறப்பு எங்கே இருக்குதோ அங்கே ஒரே ராஜ்யம் என்பது இருக்குது. விஸ்வமே சாந்தி ஹே, அவர் பிறக்கும்போதே உலகம் சாந்தியாக இருக்குது. ஸ்வர்கமே போத்து தோடே மனுஷிய ஹோங்கி வகை நை துனியா. பாபா சொல்கிறார், ஸ்வர்க்கத்தில் கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் புது உலகம். வகா அசாந்தி ஹோனை சக்தா, புது உலகத்தில் அசாந்தி என்பது இருக்காது. சாந்தி தபே ஜப் ஏக் தர்ம ஹே, எங்கே ஒரு தர்மம் நிலவுதோ அங்கே கட்டாயமாக என்ன இருக்குங்கிறார் பாபா, சாந்தி என்பது இருக்கும். ஸ்வர்கமே போத்து தோடே மனுஷிய ஹோங்கே ஜோ தரம் பாபா ஸ்தாபன் கர்த்தே ஹே. பாபா சொல்கிறாரு, எங்கே சாந்தி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை பாபா தான் உருவாக்குறார். பாதுமே ஜப் ஒரு தரம் ஆத்தே ஹே அசாந்தி ஹோத்தி ஹே. மற்ற தர்மங்கள் எப்போ ஏற்படுதோ தர்மத்துக்கும் பிரச்சனை என்பது தொடங்குது. வஹா ஹை ஹி शांत 16 कला संपूर्ण. चंद्रमा भी जब संपूर्ण होता कितना शोभता है, उनको फुल मून कहा जाता. பாபா சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணா எங்கே இருக்காரோ அங்கே சாந்தி இருக்குது, 16 கலைகள் முழுமை பெற்று இருக்குது. பாபா சொல்கிற நிலவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பௌர்ணமி அப்போ எவ்வளோ நிலவில் அழகு ஏற்படுது, ஏன்னா ஃபுல் மூன் சொல்கிறோம். அதை திரேதாமே பவுனா காகேங்கே கண்டித்து ஹோகையானா, திரேதாயுகத்தில் 2 கலை குறைஞ்சிடுது, 3/4 தான் இருக்குது. பாபா சொல்கிறார், அதனால் 2 கலை குறைந்து விட்டது. சம்பூரன் சாந்த் சத்தியமே ஒத்திகே, சம்பூர்ண அமைதி, முழு அமைதி சத்தியுகத்தில் இருக்கிறது. 25% புராணி துனியா ஹோகி குச் ந குச் கிட் होती है. பாபா சொல்கிறார், 25% பழைய உலகம் எப்போ ஆகுதோ அப்போ ஏதாவது பிரச்சனைகள் என்பது ஏற்படுது. दो कला कम होने से शोभा कम हो गई. பாபா சொல்கிறாங்க, 2 கலைகள் குறைஞ்சதுனால அழகு என்பது குறைந்து விட்டது. ஸ்வர்கமே பில்குல் சாந்த், நரகமே பில்குல் அசாந்த். சொர்க்கத்தில் கம்ப்ளீட் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, கலியுகத்தில் நரகத்தில் கம்ப்ளீட் அசாந்தி. इस समय है जब मनुष्य विश्व में शांति चाहते से आगे ये आवाज नहीं था विश्व में शांति हो. பாபா சொல்ற, இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளார அமைதியை விரும்புகின்றனர், எங்கே போனால் அமைதி கிடைக்கும்னு. இதுக்கு முன்பு இந்த சப்தமே இல்லாமல் இருந்தது. எந்த சப்தம்? அமைதி வேணுங்கிற சப்தமே கிடையாது. அபி ஆவாஸ் நிக்கலா, இப்போ தான் அமைதியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது, எல்லாருக்கும் அமைதி வேணும்னு. क्योंकि विश्व में शांति हो रही है. பாபா சொல்கிறார், இப்போ தான் உலகத்தில் அமைதி என்பது ஏற்பட்டு கொண்டே வருது. ஆத்மா சாகத்தி ஹே கி விஸ்வ में शांति होनी चाहिए. ஒவ்வொரு ஆத்மாக்களும் விரும்புவதாவது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். மனுஷி தோ தேக அபிமானி ஹோனே காரன் சிர்ஃப் कहते रहते विश्व में शांति हो. பாபா சொல்றார், ஒருவருக்கொருவர் தேக உணர்வில் இருக்கும் காரணத்தினால் உலகத்தில் அமைதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, 84 ஜனம் பூரே ஹுயே. பாபா भी आकर समझाते, 84 பிறவி எடுத்துட்டீங்க, பகவான் வந்து புரிய வச்சிட்ருக்கார். பாபா கோ ஹி யாது கர்த்தே. பாபா சொல்லும்போது தான் நீங்கள் பாபாவையே நினைக்கிறீங்க.
वह कभी किस रूप में आकर स्वर्ग की स्थापना करेंगे. பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தானே சொர்க்கத்தை உருவாக்குவார். உன்கா நாம் ஹை ஹி ஹெவன்லி காட் ஃபாதர். அவருடைய பேரை என்ன தெரியுமா? ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கும் தந்தை என்று அழைக்கப்படுது. ये कितनों को किसको पता नहीं है हेवन कैसे रचते. இது யாருக்குமே தெரிவதில்லை. சொர்க்கம் என்பது யாரால் படைக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் தந்தை யார், எஜமான் யார், யார் படைக்கிறா, இதை தெரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணத்தோ ரச்சன சகே, கிருஷ்ணர் அங்கே வாழக்கூடியவர், வசிக்கக்கூடியவர், அவர் படைக்க முடியாது இல்லையா. உன்கோ கஹா ஜாத்தா ஹே தேவதா, கிருஷ்ணரை அழைக்கப்படுது தேவதை என்று. மனுஷே தேவதாவுக்கு நமன் கர்த்தே உண்மை தெய்வீ குணே இஸ்லி தேவதா கஹா ஜாத்தா. பாபா சொல்றாரு, மனிதர்கள் தேவதைகளை கையெடுத்து வணங்குகின்றனர், ஏனென்றால் தெய்வீக குணம் இருக்கு இல்லையா. ஆகவேதான் தேவதா என்று அழைக்கப்படுது. அச்சி குண் வாழோங்கு கேத்தேன்னா ஏதோ ஜெய்சே தேவதாகே. நல்ல குணம் யார்ட்டையாவது இருந்தால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? அப்பா தெய்வம் போல இருக்காங்க, தேவதையாகவே இருக்காங்க, தேவதையாகவே உருவெடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. லடனே ஜகன்னே வாழோங்கோ காகேங்கி ஜெய்சே அசுருகே. எப்பத்தாலும் சண்டை போட்டுட்டு சச்சரவு பண்ணிட்டு அசாந்தி ஆக்கிக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? அப்பா சரியான அசுரங்களாக இருக்காங்கன்னு. பச்சே ஜான்தே ஹே பெஹத் கே பாப் கே சாம்னே பைட்டே ஹே. இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நான் பகவான் எதிரில் அமர்ந்திருக்கிறேன். बच्चों की चालन कितनी अच्छी होनी चाहिए. எவர் சாந்த் பாபா, குணவான் பாபா, அவர் எதிரில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும். இப்போ நம்மளுடைய நன்னடத்தை எவ்வளோ நல்லா இருக்கணும். அஜ்ஞான் கால் மே பி बाप का देखा हुआ है. 6-7 कुटुंब इकट्ठे रहते, एकदम शीरगंड चलते हैं. பாபா சொல்கிறாரு, அஜ்ஞான காலத்தில் கூட, அந்த காலத்துலலாம் ஃபேமிலியில் 6-7 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து எப்படி இருந்தாங்களாம்மா, அப்படியே பால் போல் இருந்தாங்க. ஸ்வீட் பால் இருக்கும்ல, இனிப்பு கலந்த பால், அந்த மாதிரி எல்லாருமே தங்களுக்குள்ளார நல்ல ஒரு இணக்கத்தோட புரிதலோட மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. கஹா பர் கர் மே சிர்ஃப் தோ ஹோங்கே தோ பி லட்தே ஜகட்தே ரஹேங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகத்தில் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. தும்ஹோ ஈஸ்வரிய சந்தான். நீங்கள் யார்? பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் யார்? ஈஸ்வரனின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். बहुत बहुत शीरखंड हो रहना चाहिए. सत्य में शीरखंड होते हैं. यहाँ शीरखंड होना तुम सीख रहे हो. बहुत प्यार से रहना चाहिए. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாபா சொல்கிறாரு, நீங்கள் பரமாத்மா சிவனின் குழந்தை, ஈஸ்வரனின் குழந்தைங்க. நீங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்வீட் நேச்சர் இருக்கணும். ஏன்னா சத்தியுகத்தில் அந்த இனிமைத்தன்மையான ஒரு உலகமே அது. அங்கே நீங்கள் போகிறதுக்கு இங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும்? இனிமைத்தன்மையை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்குள் அதிக அன்புடன் இருக்க வேண்டும். பாபா कहते हैं अंदर में जांच करो हमने कोई विकर्म तो नहीं किया. உங்களுக்குள்ளார சோதனை செஞ்சு பாருங்க, ஏதாவது நான் தவறு செய்கிறேனா? கிசிக்கோ துக்கு தோ நஹி தியா, பிறருக்கு நான் துக்கம் தரல இல்லையா? ऐसे कोई बैठकर अपने को जांचते नहीं, वह बड़ी समझ की बातें हैं. சிலர் தன்னை சோதனை பண்ணுறதே கிடையாதுங்கிறார் பாபா. நான் எப்படி இருக்கேங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தினம் தினம் சோதனை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் சுகம் கொடுப்போம், சாந்தி கொடுப்போம். நம்மளை மட்டும் பார்க்கல, எல்லாரையும் பார்க்குறோன்னா. பாபா சொல்கிறார், ஒவ்வொன்றுமே பாபா சொல்லுறது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். தும் பச்சே ஹோ விஷமே சாந்தி ஸ்தாபன் கர்னே வாலே. நீங்கள் யார் தெரியுமா? உலகத்துக்கே அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள். अगर घर में ही अशांति करने वाले होंगे तो शांति फिर कैसे करेंगे? குடும்பத்திலே நீங்கள் அசாந்தி பண்ணுறீங்க, தகராறு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய
எல்லாருக்கும் அமைதி எப்படி கொடுப்பீங்க? உலகத்துக்கு எப்படி அமைதியை தருவீங்க? லௌகிக் பாப் கா பச்சா தங் கர்த்தா தோ கஹெங்கே தும் முவாபலா. என்ன சொல்லுவாங்க? லௌகிக்க அப்பா, ஏன்னா அப்பாவுடைய குழந்தை இருக்கு. லௌகிக்க அப்பாவுக்கு குழந்தை இருக்கு, அதை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன சொல்லுவாங்களாம்? அப்பா அது மனுஷனா என்ன? कोई आदत पड़ जाती है तो पक्की हो जाती है, ये समझ नहीं रहती, हम तो बेहद बाप के बच्चे. பாபா சொல்கிறார், மனுஷனா என்னன்னு ஏன் கேட்குறாங்க? நேச்சர் சரியில்லை, நான் அசுரத்தன்மையாக இருக்குதே. பாபா புரிய வைக்கிறார். என்னை சண்டை போட்டு போட்டு பழகி போயிடுது. பாபா சொல்கிறாரு, ஒரு சண்டை போட்டு பழகிறோன்னா அது அப்படியே பக்கா ஆகிடுது, ஸ்ட்ராங் ஆகிடுது இல்லையா? பாபா சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லையற்ற பாபாவின் குழந்தை என்று. ஹம்கோ தோ விஸ்வமே சாந்தி ஸ்தாபன் கர்னே ஹே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் அமைதியை நான் நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். ஸ்ரீ பாபா கே பச்சே ஹோ, அகர் அசாந்த் ஹோத்தே ஹோ தோ ஸ்ரீ பாபா கே பாஸ் ஆவோ. நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அசாந்தியாக இருக்கீங்கன்னா நேராக புறப்பட்டு ஸ்ரீபாபாட்ட வந்துடுங்க. வத்தோ ஹீரா, அவர் யார்? வைரம். ஓ ஜட்டு தும்கோ யுக்தி பத்தாயிங்கே ऐसे शांत हो सकती. அவர் வைரம் உங்களுக்கு யுக்தி சொல்லி கொடுப்பார், ஐடியா கொடுப்பார். ஏன் அசாந்தி ஆகிறீங்க, என்ன காரணம், எப்படி சாந்தியாக இருக்கணும். சாந்திக்கா பிரபந்த் தேங்க, நீங்கள் சாந்தியாக இருக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருவார். ऐसे बहुत है चलन தெய்வீ घराने नहीं होती. சில பேர் அப்படி இருக்காங்களாம், தெய்வீக குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே இல்லை, நடத்தை அந்த மாதிரி இருக்குது. தும் அப் தயார் ஹோத்தே ஹோ குல் குல் துனியா மே ஜானே லியே. இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட உலகம் செல்வதற்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்ருக்கீங்க. விஸ்வமே சாந்தி ஹோத்தி ஹே நய் துனியாமே. பாபா சொல்கிறாரு, புது உலகம், அமைதியான ஒரு உலகம், அந்த உலகம் தயாராகிட்டுருக்குது. சங்கம் பர் ஹோ நை சக்தி. சங்கம யுகத்தில் அமைதி என்பது இருக்க முடியாது. யஹா சாந்த் பன்னைக்கா புருஷார்த்து கர்த்தே. இங்கே அமைதியாக இருப்பதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கிறார் பாபா. பூரா புருஷார்த் நை கர்த்தே தோ ஃபிர் சஜா காணி படேகி மேரே சாத் தர்மராஜ் ஐனா. பாபா சொல்லும்போது அந்த கட்டளையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா பாபா சொல்கிற எனக்கு தர்மராஜ் ரைட்டு ஹேண்டாக இருக்காருங்கிறார். जब हिसाब किताब चुकत होने का समय आएगा खूब मार खाएंगे. கணக்கு வழக்க பார்க்குறப்ப தான் தெரியும், அதிகமாக அப்புறம் அடி வாங்க நேரிடும். कर्म का भोग ज़रूर है, बीमार होते हैं वो भी कर्म भोग है ना. கர்மத்துக்கு பலன் உண்டு இல்லையா? கண்டிப்பாக. பாருங்கள், இன்றைக்கி வியாதி கூட அதிகமாக வருது, அது கூட கர்மத்துக்கான பலன் இல்லையா? पाप के ऊपर तो कोई नहीं है, समझाते हैं बच्चे गुलगुल बनो तो ऊंच पद पाएंगे. பாபா சொல்கிறாரு, பாபா மேலே கர்ம போகலாம் இருக்குமா என்ன? பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் தான் அழகான ரோஜா பூ ஆகணும், அப்போ தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. நகி தோ கொய் ஃபாய்தா நகி, இல்லாட்டா உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. भगवान बाप जिसको आधा कल्प याद किया उनसे वर्षा नहीं लिया तो बच्चे किस काम के हैं. பாபா சொல்கிறார், அரை கல்பா நீங்கள் பாபாவை நினச்சிங்க இல்லையா, அவர்கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்தி அடையவில்லை என்றால் பாபா சொல்கிறார் என்ன பிரயோஜனம்? பகவானை அரை கல்பா கூப்பிட்டீங்க, பக்தி செஞ்சீங்க, பூஜை செஞ்சீங்க, பட் அவர்கிட்ட வந்து ஆஸ்தி அடையலை, அவர் வந்திருக்கார் இந்த நேரம், ना என்ன பிரயோஜனம்? परंतु ड्रामा अनुसार ये भी होना है ज़रूर. ஆனால் ட்ராமா படி கட்டாயமாக பாபா சொல்கிறாரு, ட்ராமா அனுசாரமாக நீங்கள் என்ன ஆகணுங்கிறார் பாபா, தூய்மை பெற வேண்டும். சம்ஜானக்கு யுக்தியாக பகுத்து புரிய வைக்கிறதுக்கு பாபா நிறைய
வழிமுறைகளை சொல்கிறார். விஷுமே சாந்தி தோ சத்தியுகமே தீ. உலகத்தில் அமைதி என்பது சத்தியுகத்தில் தான் இருந்தது. जहाँ इन लक्ष्मी नारायण का राज्य था, लड़ाई भी ज़रूर लगेगी क्योंकि अशांति होना. பாபா சொல்கிறார், இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை, ஏன்னா அசாந்தியாக இருக்க ஆத்மா, அதனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, அசாந்தி தான் நிறைஞ்சிருக்குங்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண ஃபிர் ஆயேகா சத்தியுகமே. ஆனால் கிருஷ்ணர் எங்கே வருவாருங்கிறார் பாபா. சத்தியுகத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவார். ஜஹா இன் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய தா, அங்கே தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடக்குது. லடாய் பி ஜரூர் லகேகி கியூங்கி அசாந்த் ஹேனா. பாபா சொல்கிறார், எங்கே அசாந்தி இருக்கும் அங்கே கட்டாயமாக என்ன இருக்குங்கிறார் பாபா. சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். சொல்லப்படுது, கலியுகத்தில் தேவதைகளின் நிழல் கூட பட முடியாது. ஏன்னா இங்கே கால் வைக்கிறதுக்கு தகுதி வேணும்ல. ஏ பாத்தின் தும் பச்சை ஹி அப் சுன் ரஹே ஹோ. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் இப்போது கேட்டுட்ருக்கீங்க. தும் ஜான்தே ஹோ சிவ பாபா ஹம்கோ படாத்தே தாரணா கர்னி ஹே. சிவ பாபா படிப்பிக்கிறார், தாரணை செய்யணும். சாரி ஆயுஹி லகு ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறார், இந்த முழு ஆயிலும் படிப்பை படித்து கொண்டே இருக்கணும். கேத்தேனா சாரி ஆயு சம்ஜாயா ஃபிர் பி சமஸ்தே நஹி. சொல்லுவாங்கள்ல, காலமெல்லாம் உனக்கு தொண்டை தண்ணி கொடுத்து எனக்கு வாழ்க்கை, எனக்கு தான் எனர்ஜி போச்சும்பாங்க. காலமெல்லாம் உனக்கு எத்தனை வாட்டி தான் நான் சொல்லித்தரேன், காலமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் புரிஞ்சுக்கலேன்னு சொல்கிறாங்க. बेहद का बाबा कहते, पहले पहले मुख्य चीज तो समझाओ, ஞான அலக் பக்தி அலக். எல்லையற்ற பகவான் சொல்கிறார், முதல்ல முக்கியமானதெல்லாம் சொல்லுங்க. ஞானம்னா என்ன? புரிந்து செய்தல், மகிழ்ச்சியோட செய்தல். பக்தினா என்ன? அது வேற இது வேறன்னு சொல்லுங்க. ஆதா கல்ப்தீன் ஆதா கல்பராத். சாஸ்திரமே கல்பிக்க ஆயு உல்ட்டி லிக்குதி ஹே. சாஸ்திரத்தை கல்பத்தினுடைய ஆயில தவற எழுதிட்டாங்க. ஆதா ஆதா பி ஹோனகி சக்தா. பாபா சொல்கிறார், ரெண்டுமே சம பங்காக இருக்க முடியாது. துமாரேமே கோய் சாஸ்திராதி படைகுயி நகி தோ அச்சா. பாபா குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார், உங்களில் சாஸ்திரம் யாராவது படிக்காட்டா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லதுங்கிறார். படை ஹுயே ஹோங்கி சன்ஷே உட்டாயிங்க, பிரச்சனை பூச்சித்தே ரகேங்க. ஏதாவது பக்தியில் ஏதாவது படித்து வந்திருக்கீங்க நிறையன்னா, அப்போ உங்களுக்கு டவுட் வரும் பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம். அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. வாஸ்தவமே ஜப் வானப்பிரஸ்த அவஸ்தா ஒத்தியே தப் பகவான்கோ யாது கருத்தே. கடைசி காலத்தில் தான் என்ன ஆகுது, கடவுளை நினைக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வருது. கொய்னா கொய்க்கு மத்து சே, யாராவது வழி காட்டுதல் இருக்கு இல்லையா, அதனால் அந்த பாதி காலம் கடவுளை நினைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபிர் ஜெய்சே குரு சிக்கலாயிங்க, பக்தி பி சிக்கலாயிங்க. அப்போ குருக்கிட்ட போனீங்கன்னா குரு என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறார். பக்தி எப்படி செய்யணும், எப்படி யாத்திரா பண்ணணும், எங்கே விளக்கு போடணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஐசே கோய் நஹி ஜோ பக்தி ந சிக்கலாவே. அப்படி இல்லை, பக்தி சொல்லி கொடுக்காதவங்க இருக்காங்க குரு, அப்படி கிடையாது. உஸ்மே பக்தி கி தாக்கத்துங்க, தப் தோ இத்தனை ஃபாலோவர்ஸ் பன்தே. பக்தியோட சக்தி இருக்குது குருமார்கள்கிட்ட, அதனால தான் நிறைய ஃபாலோவர்ஸ் கூட இருக்காங்க. ஃபாலோவர்ஸ்க்கா பக்த பூஜாரி காகிங்க. குருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள அந்த பக்திக்கான பூஜாரி என்று சொல்ல முடியும். யஹா சப் பூஜாரி. இந்த கலியுகத்தில் எல்லாருமே பூஜாரி தான். வஹா பூஜாரி கோயி ஹோத்தா நகி. பாபா சொல்கிறார், சொர்க்கத்தில் பூஜாரியே கிடையாது. பகவான் கபி பூஜாரி நகி பன்தா. கடவுளும் பாபாவும் பூஜாரி ஆகுவதில்லை. அநேக் பாயிண்ட்ஸ் சம்ஜாய் ஜாத்தி ஹே. அநேக பாயிண்ட்ஸை பாபா புரிய வச்சிட்ருக்காரு. தீரே தீரே தும் பச்சோ மே பி சம்ஜானேக்கு தாக்கத் ஆத்தி ஜாயகி. மெதுவாக குழந்தைங்களுக்கு புரிய வைப்பதற்கான சக்தி கூட கிடச்சிட்டே இருக்கும். அபி தும் பத்தலாத்தே ஹோ கிருஷ்ணா ஆ ரஹா ஹே. இப்போ நீங்கள் தைரியத்தோடு எல்லாருக்குமே எடுத்துரைக்க முடியும், ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார். சத்தியுமே ஜரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஹோகா. சத்தியுகத்தில் கட்டாயமாக கிருஷ்ணர் இருப்பார். நஹி தோ வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாரஃபி கேசே ரிப்பீட் ஹோகி. இல்லாட்டா உலக சரித்திர பூகோளம் எப்படி ரிப்பீட் ஆகும். ஒரு கிருஷ்ணர் மட்டும்தான்
सिर्फ एक कृष्ण तो नहीं होगा. கிருஷ்ணர் மட்டும்தான் இருப்பார் ராஜ்யத்தில். எதா ராஜா ராணி ததா பிரஜா ஹைனா, எப்படி ராஜா ராணி அவ்வாறு பிரஜைகள் இருப்பாங்க. இன்மே சமஜ்னேக்கி பாத், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ ராஜ்யத்தில் எவ்வளோ சேவகர்கள் வேணும் இல்லையா. தும் பச்சே சமஸ்தே ஹோ, இதெல்லாம் நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருக்கீங்க. ஹம் பாபா கே பச்சே ஹே, நம்ம பாபாவின் குழந்தைன்னு புரிஞ்சுருக்குறோம். பாப் வர்ஷா தேனே ஆயே, பகவான் ஆஸ்தி கொடுக்கவே வந்திருக்கார் நமக்கு. ஸ்வர்கமே தோ சபி நகி ஆயேங்கே, சொர்க்கத்தில் எல்லாரெல்லாம் வருவதில்லை. ந திரேதாமே ஆ சக்தே, திரேதா யுகத்துலேயும் எல்லாரும்லாம் வர்றதில்லை. ஜாடு ஆகிஸ்தே ஆகிஸ்தே விருத்திக்கோ பார்த்தா ரேத்தா. பாபா சொல்கிறார், மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், விருத்தி ஆகும். மனுஷ சிருஷ்டி ரூபி ஜாடு ஹேனா, ஏன்னா இது மனித உலக மரம் அல்லவா. வஹா ஆத்மாவுக்கா ஜாடு ஹே. பாபா சொல்கிறாங்க, அதாவது பரந்தாம் சாந்தி தாமத்தில் ஆத்மாக்களினுடைய ஒரு மரம். யஹா பிரம்மா துவாரா ஸ்தாபனா, ஃபிர் சங்கர் துவாரா வினாஷ், ஃபிர் பாலனா. ஃபஸ்ட்டு பிரம்மா மூலமாக படைத்தல், அதுக்கு பிறகு சங்கரர் மூலமாக வினாசம். எதை வினாசம்? அதர்மத்தின் வினாசம். அதுக்கு பிறகு தான் பாலனை. அக்ஷர் பி ஏ காய்தே சிர் போல்னே சாஹியே, முறைப்படி கரெக்டாக இதை சொல்லுங்கிறார் பாபா. बच्चों की बुद्धि में नशा है, सृष्टि का चक्र कैसे चलता है, இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இது உங்கள் புத்தியில் இருக்குது. ஆகவே அந்த நஷா போதை என்பது இருந்துகிட்டே இருக்குது. ரச்சனா கேசி ஓத்தி ஹேனை, சோட்டி ரச்சனா ஹேனா, படைப்பு கூட பாருங்கள், சின்ன படைப்பு. ஃபஸ்ட்டு சத்தியுகம் ரொம்ப சின்ன படைப்பு இல்லையா, கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷனில் பாஸ் ஆனவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஜெய்சே பாஜோலி, பாபா சொல்லி பாஜோலி விளையாட்டு, குட்டிக்கரண விளையாட்டு. पहले शूद्र अनेक, फिर बापा का रचना रचते ब्रह्मा द्वारा ब्राह्मणों की. பாபா சொல்கிறார், ஞானம் இல்லாதப்ப நம்ம எப்படி இருந்தோம், கால் பாகம்னு சொல்லப்பட்டது. இப்போது நல்லா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம், அதனால் குடுமையாக காட்டப்படுது. பாஜோலி குட்டிக்கரண விளையாட்டில் என்ன பண்ணுவாங்க, தலையை ஃபஸ்ட்டு வைப்பாங்க, அப்புறம் கால் மேலேருந்து போய் மறுபடியும் அந்த கீழே வந்துடும். பிராமணும் ஹோ ஜாத்தி ஹே சோட்டி. பாபா சொல்கிறார், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். சோட்டி ஒரு பெயர் ஆப்பஸ்மே மில்தே. பாபா சொல்கிறார், சங்கம் யுகத்தில் தான் குடுமியும் காலும் சந்திக்குது. पहले ब्राह्मण चाहिए, முதல்ல பிராமணர்கள் வேணும். பிராமணோं का मुख्य बहुत छोटा सा युग है. பிராமணர்களுடைய யுகம் ரொம்ப சின்ன அழகான யுகம். पीछे है देवताएं. ये वर्णों वाला चित्र भी काम का है. இந்த வர்ணங்கள் இருக்கு இல்லையா, 5 வர்ணங்கள், இதை பற்றிய சித்திரங்கள் கூட ரொம்ப யூஸ் ஆகுது. ये चित्र समझाने में बहुत ईजी है. இந்த சித்திரங்கள் படங்கள்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறார் பாபா. வெரைட்டி மனுஷியோं का வெரைட்டி ரூபே है. இப்போ அந்த உலக மரத்தில் எவ்வளோ வெரைட்டி மனிதர்கள், வெரைட்டி ரூபம். समझाने में कितना मज़ा आता है. இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. மரத்தில் ஒவ்வொரு இலை பாருங்கள் எப்படிலாம் இருக்குது, அது உச்சியில் உள்ள இலை எப்படிலாம் இருக்குது. ब्राह्मण जब है तो सब धर्म है. பாபா சொல்கிறார், எப்போ எல்லா தர்மமும் இருக்குது. இப்போ சங்கம யுகத்தில் शूद्रों से ब्राह्मणों का सैम्पलिंग लगता है. பாபா பிராமணர்களுக்கான ஒரு நாற்றை ஊன்றி கொண்டிருக்கிறார். மனுஷத்தோ ஜாடுக்கே சாம்பிளிங் லகாத்தே. மனிதர்கள் அந்த மர நடுவிழாவை பண்ணிகிட்ருக்காங்க. பகவான் எந்த மரத்தை ஊன்றி கொண்டிருக்கிறார், மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய மரம். அந்த நாற்றை பாபா ஊன்றி கொண்டிருக்கிறார். பாபி சாம்பிளிங் லகாத்தே ஜஹா விஸ்வமே பி சாந்தி ஹோ. பாபாவும் மரம் நட்டுட்டு இருக்கார், உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும், அமைதிக்கான நாற்று. अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को
गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते 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 बाबा. धारणेக்கான मुख्य सारम. फर्स्ट पॉइंट, सदा स्मृति रखनी है हम है ईश्वरीय संतान. சதா இந்த நினைவில் வைங்க, நான் ஈஸ்வரனின் குழந்தை. ஹமே ஷீர்கண்ட ஹோக்கே ரேனா, நான் பாபா குழந்தை, நான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் நேச்சரை உடையவராக இருக்க வேண்டும். கிசி கோபி துக் நகி தேனா, நான் யாருக்குமே பாபா குழந்தை, நான் யாருக்குமே துக்கத்தை கொடுக்கக்கூடாது. இந்த நினைவை நாம் தினம் தினம் நினைவு கொள்ள வேண்டும். नेक्स्ट पॉइंट, अंदर में अपनी जांच करनी है. हमसे कोई विकर्म तो नहीं होता है. உங்களுக்குள்ளார இந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கணும். நான் எந்த தவறு செய்யலையா? अशांति होना तथा अशांति फैलाने की आदत तो नहीं. நானும் அசாந்தியாக இருந்து அடுத்தவங்களையும் அசாந்தி படுத்தக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை தானே, மாறி இருக்கேன் இல்லையா நான் அப்படின்னு தன்னைத்தானே நம்ம சோதனை பண்ணணும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. पवित्रता की शक्ति द्वारा सदा सुख के संसार में रहने वाले बेहम्बूर के बादशाह भव. தூய்மையினுடைய சக்தியால் சதா சுகமான உலகத்தில் வாழக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். சுக் சாந்தி கா ஃபவுண்டேஷன் பவித்ரதா. சுகம் சாந்தி வாழ்க்கையில் இருப்பதற்கு அஸ்திவாரம் தூய்மை. தூய்மை தான் எல்லா குணங்களின் தாய். जो बच्चे मन वचन कर्म तीनों से पवित्र बनते वही हाइनस और होलीनेस है. பாபா சொல்றார், எந்த குழந்தைகள் மனம் சொல் செயல் இந்த மூன்றிலும் தூய்மையாக இருக்கின்றார்கள் அவர்களே உயர்ந்தவர்கள் என்றும் புனிதமானவர்கள் என்றும் சொல்லப்படுது. ஜஹா பவித்ரதா கி சக்தி ஹி வஹா சுக் சாந்தி ஸ்வதஹே. யாரிடம் யாருடைய லைஃப்பில் தூய்மை இருக்குதோ அந்த தூய்மையின் சக்தி சுகம் சாந்தியை இயல்பாகவே கொண்டு வர வச்சிடுது. பவித்ரதா சுக் சாந்திக்கு மாதா. தூய்மைதான் சுகம் சாந்திக்கு தாய். பவித்ர ஆத்மாய் கபி பி உதாஸ் நகி ஹோ சக்தே. தூய்மையான ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் என்னாக மாட்டாங்கங்கிறார் பாபா, குழம்பி போக மாட்டாங்க. பெஹம்பூர் கே பாதுஷாஹி உன்கா தாஜ் பி ன்யாரா தக்த் பி ன்யாரா. யாரிடம் தூய்மை உள்ளதோ அவர்கள் எல்லையற்ற கவலையற்ற மகாராஜா. அதாவது அவர்களுடைய கிரீடம் அவர்களுடைய சிம்ஹாசனம் என்பது தனிப்பட்டது. லைட் கா தாஜ் பவித்ரதா கா ஹி நிஷானி ஹே. பாபா சொல்றார், தலைக்கு பின்னாடி உள்ள லைட் கிரீடம் இருக்குல்லே, ஒளிவட்ட கிரீடம் தூய்மையின் அடையாள சின்னமாக காண்பிக்கப்படுது. ஸ்லோகன், मैं आत्मा हूँ शरीर नहीं, ये चिंतन करना ही स्वचिंतन है. நான் ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல. இதை சிந்திக்கூடியவர்களே சுவ சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். अव्यक्त इशारा. अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला स्वरूप बनाओ. இப்பொழுது ஆர்வம் என்ற அக்னியை ஏற்றி யோகத்தை ஜுவாலா சொரூபமாக ஆக்குங்கள். இதுதான் தலைப்பு. பவர்ஃபுல் யோக அர்த்தாத் லகன் கி அக்னி. பவர்ஃபுல் யோகத்தை தான் சொல்லப்படுது ஆர்வமுள்ள யோகம் என்று. ज्वाला स्वरूप की याद ही भ्रष्टाचार अत्याचार की अग्नि को समाप्त करेगी. சில தேவதைகள் தலையில் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி வச்சுருப்பாங்க, அப்படியே தீ பானை இல்லை தீ போகும்.
பாபா சொல்ற ஜுவாலா சொரூபத்தின் அடையாளம். பாபா சொல்றாரு பவர்ஃபுல் யோகா, ஜுவாலாமுகி யோகா யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய நினைவு தான், அப்படிப்பட்ட நினைவால தான் உலகத்தில் உள்ள கொடுமைகளும் உலகத்தில் உள்ள கொடூர தன்மைகளும் அதர்மங்களும் அழிந்து தூய்மை ஏற்படும். சர்வ ஆத்மாவுக்கோ சகயோக தேகி, யாரு பவர்ஃபுல் யோகா பண்ணுறாங்களோ அவர்களே அனைத்து ஆத்மாக்களுக்கும் உதவி செய்வார்கள். இசேஹி பெஹத் கி வைராகி விருத்தி பிரஜ்வலித்து ஹோகி, இதன் மூலமாகத்தான் எல்லையற்ற வைராகிய உணர்வு வெளியாகும். யாது கி அக்னி ஏக் தரஃப் உஸ் அக்னி கோ சமாப்த கரேகி, நினைவு என்ற அக்னி நம்ம பக்கம் இருக்கு, அந்த பக்கம் உள்ள அக்னியெல்லாம் என்ன பண்ணிடுதுங்கிறார் பாபா, அழிச்சிடுது. இந்த அக்னி மற்ற அக்னியெல்லாம் அழிச்சிடுது. दूसरी तरफ आत्माओं को परमात्मा संदेश की, இன்னொரு பக்கம் ஆத்மாக்கள் பரமாத்மாவினுடைய செய்தியை கொடுத்துட்ருக்காங்க. ஷீத்தல் ஸ்வரூப் கி அனுபூதி கராய்கி, அந்த குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவம் ஏற்படும். इससे ही आत्माएं पापों की आग से मुक्त हो सकती हैं, இதன் மூலமாக ஆத்மாக்கள் பாவம் என்ற அக்னியில் விடுபட்டவராக ஆகிவிடுகின்றனர். பாவம் என்ற பாவ அக்னி என்ன ஆயிடுது, அழிஞ்சிடுது. ஆத்மாவில் நிறைய பாவ சுமை இருக்குல்லையே, அதெல்லாம் பவர்ஃபுல் யோகா மூலமாகத்தான் ஃப்ரீ ஆகும். பாபா இன்னைக்கு ஃபுல் முரளியில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வாறு நாம் இந்த முழு உலகத்தில் அமைதியை கொண்டு வருவது, அதுக்கு நம்மக்கிட்ட என்ன குணம் வேணும், என்ன தன்மை இருக்கணும். இப்படி 7-8 ஃபேமிலி சேர்ந்து சுகமாக சந்தோஷமாக எல்லாருக்குள்ளார இணங்கி இணக்கத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நேச்சர் நமக்கு இருக்கணுங்கிறார் பாபா. அதனால் இனிமையான ஆத்மா நான் எப்பொழுதும் எல்லாருக்குமே சுகம் தரக்கூடிய ஆத்மா. இந்த ஸ்வமானத்தில் இருப்போம். ஓம் சாந்தி.
जी